இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியும், அப்படி இல்லைன்னா சாதத்துல போட்டு பிடிச்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம சுண்டல் கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு ஒரு செமி கிரேவியா வைக்க போறோம். அது வெரைட்டி ரைஸ்ல எல்லாம், அதாவது என்னன்னா நமக்கு இந்த வளகாப்பு வீட்டுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த கட்டு சாதம் அப்படின்வாங்க, புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு ஒரு கிரேவி வச்சிருப்பாங்க. ரொம்ப அட்டகாசமா இருக்கும். நம்ம வீட்டுல செஞ்சா கூட அந்த மாதிரி டேஸ்ட் வராது, ரொம்ப நல்ல அருமையா இருக்கும். அந்த கத்திரிக்காய் சுண்டல் கிரேவி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குங்க. பாருங்க, சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கை அளவுக்கு அப்படியே எடுத்து இதுல சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இதுலயே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இதுலயே நம்ம அரைக்கிறதுக்காக 2 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். புளி கரண்டியில ஒரு 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊத்திக்கிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 5-6 மிளகு, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாமே போட்டுக்குவோம். பாருங்க, ஒரு 1/4 மில்லிக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமா இருந்தா 1 எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா 2 வெங்காயம் எடுத்துக்கணும். 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிருக்கேன். இது அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். இது அப்படியே வதங்கட்டும். இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், 3 தக்காளி, அதாவது சின்ன தக்காளியா இருந்தா நீங்க 3 தக்காளி போட்டுக்கோங்க, பெருசா இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. நான் இப்ப போட்டிருக்கிறது 3 தக்காளி. பாருங்க, இப்ப தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இப்ப இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், இதுல ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய இந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்க, பாதியா கட் பண்ணி அதுல ஒரு 3 பீஸ் அப்படி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு நான் மட்டன் மசாலாவை தான் இந்த கத்திரிக்காயில சேர்க்க போறேன். ஏன்னா இதுலயே இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு இதுல கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். மிளகாய், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். நான் இன்னைக்கு மட்டன் மசாலா போட போறேன். சப்போஸ் உங்ககிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, சிக்கன் மசாலா இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கறி மசாலா தூள் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இன்னைக்கு நான் மட்டன் மசாலா தூள் எடுத்து சேர்க்கிறேன். இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சுண்டல் எல்லாம் வேக வச்சு வச்சிருக்கோம். இதை முதல் நாள் நைட்டு தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்ப இந்த சுண்டலையும் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம் அளவுக்கு சுண்டல். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது வேக வச்ச தண்ணி இந்த மசாலாக்குள்ளேயே ஊற்றும் போது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க, நம்ம சுண்டல் செய்யறோம் அப்படிங்கறதுனால, சுண்டலும் போட்டு செய்யறோம்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இப்ப இந்த மசாலாவை நம்ம பச்சையா தான் அரைச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணணும், இதுலயே போட்டு ஒரு வதக்கிக்கலாம். அது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம்.
அதுக்கப்புறம் ஓபன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிருந்தோம் இல்லையா, இது வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் ஒன்னாகி நல்லா வெந்திருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கூட்டுக்காய், இந்த வளகாப்புல எல்லாம் போனோம்னா இந்த காய் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச காய். ஆனா வந்து நமக்கு கொஞ்சம் தான் வைப்பாங்க வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு. இது அட்டகாசமா இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது வந்து இன்னும் 2 நிமிஷம், இவ்வளவு நேரம் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நல்லா மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இதை சாதத்துல போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை செஞ்சுட்டு இருப்பீங்க. கமெண்ட்ஸ்லயும் வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். தெரியாதவங்களா இருந்தா இதை செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். நான் சொன்னேன்றதுனால ஒரு வாட்டி எதை செய்யுங்க, செஞ்சுட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சு இதை அதான் சொல்லிட்டோம்ல. பாருங்க, இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.